Daily. Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசனும் விஜய கணபதியும் கடந்த வியாழக்கிழமையன்று கிரிக்கெட் விளையாடிவிட்டு வீடு திரும்பிய போது திடீரென அங்கு வந்த 5 பேர் கொண்ட கும்பல் இருவருடனும் தகராறு செய்ததாக சொல்லப்படுகிறது. மாறி மாறி மல்லு கட்டி கொண்டிருக்க திடீரென பெட்ரோல் கேனை எடுத்த பிரேம் என்ற நபர் தமிழரசன் என்பவர் மீது ஊற்றி தீயிட்டு கொளுத்தியதாக கூறப்படுகிறது. தமிழரசனை காப்பாற்ற சென்ற அவரது நண்பர் விஜய கணபதி மீதும் தீ பற்றிய நிலையில் இருவரும் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். தாக்கியவர்களும் தாக்குதலுக்கு ஆளானவர்களும் வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இரு சமூகத்தினரிடையே பிரச்சனை என தகவல் பரவ ஆரம்பித்தது. மேலும் தீயிட்டு கொளுத்தப்பட்ட இளைஞர்களுக்கு ஆதரவாக பாமகவினர் சிலரும் போராட்டம் நடத்தியது பதற்றத்தை ஏற்படுத்தியது. இதற்கிடையே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தாக்குதலுக்குள்ளான இளைஞரை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து பேசியதோடு இந்த சம்பவத்தில் விசிகாவை சேர்ந்தவர்கள்தான் சம்பந்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களில் இதுபோன்று நடந்திருந்தால் கலவரம் வெடித்திருக்கும் என அன்புமணி ஆவேசமானது எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் வகையில் மாறியது. கடந்த காலம் போல் இருந்தால் வேறு விதமாக கலவரமாக மாறும். ஆனாலும் எங்கள் கட்சி தொண்டர்களை நிர்வாகிகளையும் தொடர்ந்து தொலைபேசி மூலமாக நேரடியாக வலியுறுத்தி அமைதி காலங்கள் நியாயம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி வருகின்றோம். ஆனால் நெல்வாய் கிராமத்தில் நடந்த வன்முறைக்கும் விசிகாவினருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறியுள்ள விசிக தலைவர் திருமாவளவன் இந்த சம்பவத்தை வைத்து வட மாவட்டங்களில் சமூக பதற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏற்கனவே வட மாவட்டத்தில் இரு சமூகத்திற்கிடையே எதிரும் புதிருமாக இருக்கும் என்ற நிலையில் இந்த மோதல் காரணமாக இன்னும் பதற்றம் அதிகமானது. இதனையடுத்து சம்பவம் குறித்து விசாரணையை தொடங்கிய ராணிப்பேட்டை காவல்துறை நெமிலி இளைஞர்கள் மீது தீ வைக்கப்பட்ட சம்பவத்தில் சாதி முன்விரோதம் காரணம் அல்ல என்று விளக்கம் அளித்துள்ளது. தீக்காயமடைந்த தமிழரசனுக்கும் தீ வைத்து கொளுத்திய பிரேம் என்பவருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்திருக்கிறது. அதாவது கஞ்சா மது போதைக்கு அடிமையான பிரேம் மீது ஏற்கனவே அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் கடந்த புதன்கிழமையன்று நெமிலியில் இருந்து திருமால்பூருக்கு பைக்கில் சென்றிருக்கிறார் பிரேம். அப்போது நெல்வாய் கிராமத்தில் சாலையில் தமிழரசனும் விஜய கணபதியும் நின்று பேசிக் கொண்டிருக்க பைக்கிற்கு வழி விடுவது தொடர்பாக மோதல் ஏற்பட்டுள்ளது. அப்போதைக்கு வாய் தகராறு மோதலாக மாறி இருதரப்பும் பிரிந்து சென்றாலும் வஞ்சம் வைத்து காத்திருந்த பிரேம் மறுநாளும் ஆட்களை அழைத்துக் கொண்டு வம்பிழுக்க சென்றதாக கூறப்படுகிறது. அதன்படி தமிழரசன் கிரிக்கெட் விளையாடிவிட்டு திரும்பிய போது அவரிடம் வம்பிழுத்து அடிதடியில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இருதரப்பும் மோதிக்கொள்ள அந்த வழியாக பாட்டிலில் பெட்ரோல் வாங்கி வந்த ஒருவரும் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. பைக்கில் பெட்ரோல் கேன் இருந்ததை பார்த்த பிரேம் தமிழரசன் மீது ஊற்றி தீயிட்டு கொளுத்தியதாக சொல்லப்படுகிறது. Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.